மதுரை டீக்கடை கோபாலா சொல்லல, ஹோம் மினிஸ்டர் கோபாலா சொல்றேன். அவன் ரொம்ப பவர்ஃபுல். போன எலெக்ஷன்ல ஊர்ல இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் பதுக்கி வச்சுட்டு சென்ட்ரல்ல எங்க ஆட்சியை கவிழ்த்துட்டான். கள்ளச்சாராயம் பத்திரிக்கையில இருந்து கடலை எண்ணெய் வரைக்கும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவனை பகைச்சுக்கிட்டா கவர்மெண்டே பகைச்சுக்கிட்ட மாதிரி. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்யா. இதோ பாரு, கேட்டியார விட்டு உனக்கு இதை விட வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல போஸ்ட் போட்டுதானே, என்ன சொல்ற? இது எலும்பு துண்டா? ஆனா அவன் நான் கூட எழுத தெரியாத ஒரு அல்லக்கை நாய். அவன் அரசியல்வாதிகளை கையில போட்டுக்கிட்டு IAS படிச்ச கலெக்டர்கிட்டே வேலையை காட்டுறான். இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சும்பனா? சார், நான் சட்டத்தை மீறி எதுவுமே செய்யல. தேவையில்லாம ரூட்டை மாற்ற வச்சிடாதீங்க. நான் வேற மாதிரி. ஏன் டென்ஷன் ஆகுற? வா, கேட்டியாட்ட போய் சமாதானம் பேசு. சார், அவன் சேர கலப்படத்தினால உங்களுக்கே தெரியாம உங்க குடும்பமும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. நாங்க எங்க லோக்கல்ல சாப்பிடுறோம். அரிசியில இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாமே ஃபாரின் தான். வா, கேட்டியார பார்க்க போலாம். இல்ல சார், அவன் ஒரு கிரிமினல். நான் இனிமே அவனை மீட் பண்ண மாட்டேன். ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டா கலெக்டர் வரணும், தெரியுமில்ல? புரோட்டோகாலியா? வா.